வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. வெல்கம் பேக். புதிய விஷயங்களை ரொம்ப ஆழமாவும் அதே சமயம் பிராக்டிக்கலாவும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓபனரா இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இது எல்லாமே இப்போ இந்த நிமிஷம் உலகத்தோட பெரிய பெரிய ரிசர்ச் லேப்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாம இன்னைக்கு பேச போற விஷயம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் பத்தி தான். இது ஏதோ சாதாரண டெக்னாலஜி பத்தின விஷயம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு விஷயம். அதனால தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற சோர்சஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமானவை. ஆமா, இந்த டெக்னாலஜியை உருவாக்குற முன்னணி தலைவர்களோட விரிவான இன்டர்வியூஸ்ல இருந்து எடுத்த டேட்டா இது எல்லாமே. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, அப்புறம் என்விடியா சிஇஓ ஜென்சன் ஹுவாங், இவங்களோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமோடி, அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் துறையோட தந்தைன்னு சொல்லப்படுற ரிச்சர்ட் சுட்டன், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் மானவ் கார்க், அப்புறம் பிந்தி ஏஐ நிறுவனர் சௌமே ஜெயின், இவங்க எல்லாரும் சொல்ற விஷயங்களை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. இல்ல, நான் நம்ம லிசனர்ஸை கேட்கிறேன். எப்போதாவது ஒரு சூப்பரான ஐடியா தோன்றி ஒரு ஆப் உருவாக்கலாம்னு நினைச்சு, ஓ அடா, நமக்கு தான் கோடிங் தெரியாதேன்னு அந்த ஐடியாவை விட்டுருப்போம், அதானே? அதேதான். இல்லனா எதிர்காலத்துல உங்களை சுத்தி நகரக்கூடிய எல்லாமே ரோபோக்களா மாறினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய கேள்விதான். இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமோடி சொல்ற அந்த ஏஐ சுனாமி அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஏஐ சுனாமி நம்மள நோக்கி ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம சமூகம் இன்னும் அதுக்கு தயாராகலங்கிறாரு. மனித மூளை எந்த அளவுக்கு சிந்திக்குமோ அந்த அளவுக்கு இணையான ஒரு நுண்ணறிவை ஏஐ இப்போ நெருங்கிடுச்சுன்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? பயத்தை விட இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு. இப்போ சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும் இல்லையா? ஆமா. அப்போ யாருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அமைதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த அளவுக்கு எப்படி திடீர்னு வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்விடியா சிஇஓ ஜென்சன் ஹுவாங் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார். இதுக்கு காரணம் கம்ப்யூட்டிங்ல நடந்த ஒரு மாபெரும் புரட்சி தான். கண்டிப்பா பல வருஷங்களா நாம சிபியு அப்படிங்கிற ப்ராசஸரை தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அது சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் முறையில வேலை செய்யும். அதாவது ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டோல்கேட்ல ஒரே ஒரு கவுண்டர் மட்டும் இருந்தா எப்படி வண்டிகள் வரிசையா நிக்குமோ அந்த மாதிரி. ஓகே, அப்போ என்விடியா உள்ள என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜிபியு அப்படிங்கிற பேரலல் ப்ராசஸிங் முறையை கொண்டு வந்தாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரே ஒரு டோல்கேட் கவுண்டருக்கு பதிலா ஒரே நேரத்துல 100 கவுண்டர்களை திறந்து விட்டா எப்படி வண்டிகள் வேகமா போகுமோ? ஆமா, அதுதான் ஜிபியு பண்ற வேலை. ஆயிரக்கணக்கான சிறு மூளைகள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்துல சிந்திச்சு டேட்டாவை ப்ராசஸ் பண்றது. இந்த பேரலல் ப்ராசஸிங்கோட உண்மையான பவர் எப்போ உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா 2012 அந்த அலெக்ஸ் நெட் அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடல் உருவான போதான். ஆமா, அலெக்ஸ் நெட் அப்படிங்கிறது இமேஜ் ரெகக்னிஷன், அதாவது ஒரு புகைப்படத்தை பார்த்து அதுல இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மாடல். அது வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு பூனையோட படத்தை காட்டி இது பூனைன்னு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கணித சவாலா இருந்துச்சு. மனிதர்கள் ஒவ்வொன்னா கோடிங் எழுதி அதை புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அலெக்ஸ் நெட் என்ன பண்ணுச்சுன்னா, என்விடியாவோட ஜிபியூக்களை பயன்படுத்தி லட்சக்கணக்கான படங்களை ஒரே நேரத்துல ட்ரெயின் பண்ணி அதுவே பேட்டர்ன்களை கத்துக்கிச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இங்கதான் விஷயம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. 2016 ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கு என்விடியா அவங்களோட முதல் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டரை டெலிவரி பண்ணாங்க. அப்போ அதோட விலை சுமார் $2,50,000. ஆனா இன்னைக்கு அதோட எனர்ஜி எஃபிஷியன்சி, அதாவது ஆற்றல் திறன் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு தெரியுமா? 10,000 மடங்கு. வாவ், 10,000 மடங்குன்னா சாதாரணமா இல்ல. இத ஜென்சன் ஹுவான் எப்படி விளக்குறாருன்னா, உங்க வீட்ல இருக்கிற 100 வாட்ஸ் பல்பில் இருந்து கிடைக்கிற அதே வெளிச்சத்தை இன்னைக்கு வெறும் 0.01 வாட்ஸ் கரண்ட்ல பெறுவது போன்ற ஒரு மாயாஜாலம்னு சொல்றார். இத கேக்குறப்போ ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு மலிவாகவும் அதே சமயம் பவர்ஃபுல்லாகவும் மாறிக்கிட்டு வருதுன்னு புரியுது. அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி தான் இன்னைக்கு நாம பாக்குற சாட் ஜிபிடி மாதிரியான பிரம்மாண்டமான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் உருவாக்க காரணம். சரி,
ஹார்ட்வேர் இவ்ளோ வேகமா வளருது. இது நம்ம பொருளாதாரத்தை எப்படி மாத்த போகுது? இப்போ இன்வெஸ்டர் மானவ் கார்க் இந்த ஏஐ பொருளாதாரத்தை ஒரு நம்பர் கேம் மூலமா ரொம்ப அழகா பிரிக்கிறார். ஓ, அந்த 70 20 10 ரூல் தானா? ஆமா, ஒரு ஏஐக்காக ₹100 செலவு பண்ணப்படுதுன்னா அதுல ₹70 வந்து சிப்கள் அப்புறம் ஹார்ட்வேர் உருவாக்குற என்விடியா மாதிரியான நிறுவனங்களுக்கு போகுது. மீதி ₹30ல ₹20 இந்த ஏஐ மாடல்களை உருவாக்குற ஓபன் ஏஐ, ஆந்த்ரோபிக் மாதிரியான நிறுவனங்களுக்கு போகுது. மீதம் இருக்கிற ₹10 மட்டும்தான் நாம பயன்படுத்துற அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஆப்ஸ்களுக்கு போகுது. ஒரு நிமிஷம் இருங்க. ₹70 என்விடியாக்கு போகுது, ஆனா வெறும் ₹10 தான் ஆப் டெவலப்பர்ஸ்க்கு போகுதா? ஆமா, இது ரொம்ப கம்மி இல்லையா? இதுல இந்தியா மாதிரியான நாடுகள் ஏன் இந்த ₹10 மார்க்கெட் மேல இவ்வளவு தீவிரமா கவனம் செலுத்துறாங்க? அது ஒரு ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ₹10 தான் ஆப் லேயர். ஓகே. ஹார்ட்வேர்ல என்விடியா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களும் என்விடியா சிப் வாங்குவாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. ஆனா அந்த சிப்பை பேஸ் பண்ணி வர்ற ஆப்ஸ்களை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ₹10 செக்மெண்ட்ல தான் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓ, இப்ப புரியுது. அதுதான் உண்மையான பிசினஸ் நடக்க போற இடம். இந்தியா இதுல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இந்த ஆப் டெவலப்மெண்ட்ல தான் இப்போ ஒரு பெரிய மேஜிக் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஒரு ஆப் உருவாக்கணும்னா நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை வேலைக்கு எடுக்கணும், பல மாசங்கள் ஆகும், லட்சக்கணக்கில் டாலர்கள் செலவாகும். ஆனா இப்ப வைஃப் கோடிங் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. எமர்ஜென்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் துளி கூட தேவையில்ல. ஆமா, உங்களுக்கு என்ன ஆப் வேணும், அது எப்படி ஒர்க் ஆகணும்னு சாதாரணமான ஏஐ கிட்ட இங்கிலீஷ்லயோ இல்ல வேற மொழியிலயோ சொன்னா போதும். நீங்க பேசுறத வச்சே வெறும் 15 நிமிஷத்துல உங்களுக்கான ஆப் ரெடி ஆயிடும். இதத்தான் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பெரிய புரட்சி தான். ஆனா இதுல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியும் வருது. ஆப் உருவாக்குறது இவ்ளோ ஈஸியா மாறிடுச்சுன்னா ஆப் ஸ்டோரோட நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு பிந்தி ஏஐ நிறுவனர் சௌமியா ஜெயின் மற்றும் மானவ் கார்க் 2 பேருமே ஒரு அதிரடியான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அது? நாம இன்னைக்கு பயன்படுத்துற சர்ச் அண்ட் ப்ரௌஸ் காலம், அதாவது இன்டர்நெட்ல போய் தேடுற காலம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. வெயிட். சர்ச் அண்ட் ப்ரௌஸ் காலம் முடிவுக்கு வரப்போகுதா? நான் இன்னைக்கு காலையில கூட அமேசான்ல ஒரு பொருள் தேடினேன், ஸ்விக்கில சாப்பாடு தேடினேன். இது எப்படி மாறும்? இதுதான் ஏஜென்டிக் காமர்ஸ் மற்றும் இன்விசிபிள் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 4-5 வெப்சைட் போவேன், பாலிசி டீடைல்ஸ் படிப்பேன், அப்புறம் கம்பேர் பண்ணுவேன். ஆனா எதிர்காலத்துல உங்க மொபைல்ல இருக்கிற உங்களோட பர்சனல் ஏஐ ஏஜென்ட் கிட்ட எனக்கு ஒரு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு மட்டும் சொல்லுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்க ஏஜென்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஐ ஏஜென்ட் கிட்ட டைரக்டா பேசி உங்க பட்ஜெட், உங்க ஹெல்த் ரெக்கார்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுவே நமக்காக பேரம் பேசி பெஸ்ட் பாலிசிய வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துடுமா? ஆமா, நீங்க எந்த வெப்சைட்டும் போய் தேட வேண்டியதில்லை. எல்லாமே பேக்ரவுண்ட்ல உங்க கண்ணுக்கு தெரியாம இன்விசிபிளா நடந்து முடிஞ்சிடும். வாவ்! அப்போ டேட்டிங் ஆப்ஸ், ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாமே இப்படிதான் மாறுமா? கண்டிப்பா. சௌமியா ஜெயின் ஒரு இடத்துல சொல்றார், எதிர்காலத்துல நாம டேட்டிங் ஆப்ல போய் மணிக்கணக்கா ப்ரொஃபைல்களை ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓ, அப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட் வந்து மத்தவங்களோட ஏஐ ஏஜென்ட் கிட்ட பேசி நமக்கு செட் ஆகிற பர்சனை செலக்ட் பண்ணி வாரம் ஒரு முறை காஃபி ஷாப்ல மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிடும். நாம நேர்ல போய் மீட் பண்ணிட்டு அந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஏஐ கிட்ட ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா போதும். ஆமா, அது அடுத்த முறை இன்னும் பெட்டரா செலக்ட் பண்ணும். இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங். அப்போ இத கேக்குற உங்களுக்கு இதுல இருந்து என்ன டேக் அவே அப்படிங்கறத பார்க்கணும். இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 2 ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது ஏஐ கிட்ட சரியா கேள்வி கேட்கிற திறமை. ஏஐ ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்யும். ஆனா தெளிவா கேட்க தெரியணும். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை அர்ஜென்சி. டெக்னாலஜி இவ்ளோ வேகமா மாறும்போது நாமளும் ரொம்ப வேகமாவும் ஆர்வத்துடனும் கத்துக்கிட்டு செயல்படணும். சூப்பர். இது வரைக்கும் நாம டிஜிட்டல் உலகத்துல நடக்கிற மாற்றங்களை பத்தி பேசணும். ஆனா நிஜ உலகத்துல இது எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஜென்சன் வாங் ரொம்ப உறுதியா ஒரு விஷயம் சொல்றாரு. எதிர்காலத்துல நகரம் ஒவ்வொரு பொருளும் ரோபோவாக்கத்துல இருக்கும்னு. ஆமா, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையும் ரோபோட்டிக்ஸ்ல நடக்கிற முன்னேற்றங்களை பார்த்து இதே நம்பிக்கையை தான் சொல்றாரு. கார், ட்ரோன், புல்வெட்டுற மிஷின் எல்லாமே ரோபோக்களா மாறப்போகுது. இதத்தான் பிசிக்கல் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு பாத்தீங்களா? என்ன சிக்கல்? கம்ப்யூட்டருக்குள்ள ஏஐக்கு ஒரு லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்றது ஈஸி. ஆனா ஒரு பிசிக்கல் ரோபோவுக்கு எப்படி ட்ரெயின் பண்றது?
ஆமா, ஒரு குழந்தைக்கு நடக்க சொல்லி கொடுக்கும்போது அது பலமுறை கீழே விழும். அது மாதிரி ஒரு ரோபோ காஃபி போட கத்துக்கும் போது கீழே விழுந்து உடைஞ்சா என்ன ஆகும்? ஒரு ரோபோவோட வேலை பல மில்லியன் டாலர்கள். நிஜ உலகத்துல ட்ரெயின் பண்றது ரொம்ப காஸ்ட்லி, அப்புறம் ரொம்ப டேஞ்சரஸ் கூட. ஓ கரெக்ட். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரோபோக்களை எப்படி தான் ட்ரெயின் பண்றாங்க? இதுக்காகத்தான் NVIDIA வந்து ஆம்னிவர்ஸ் அப்புறம் காஸ்மோஸ் அப்படிங்கிற வெர்ச்சுவல் உலகங்களை உருவாக்குறாங்க. ஓ மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற மாதிரி இது ஒரு பெர்ஃபெக்ட் டிஜிட்டல் உலகமா? எக்ஸாக்ட்லி. இந்த உலகத்துல நிஜ உலகத்துல இருக்கிற அதே புவியீர்ப்பு விசை, உராய்வு, வெளிச்சம் எல்லாமே துல்லியமா வேலை செய்யும். அப்போ ஒரு ரோபோவுக்கு நிஜ உலகத்துல உடம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் உலகத்துல அதோட மூளையை போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆமா, அது அந்த டிஜிட்டல் உலகத்துல 10,000 தடவை கீழே விழுந்து தப்பு செஞ்சு கத்துக்கிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் மாடலா மாறினதுக்கு அப்புறம் தான் நிஜ உலகத்துல இருக்கிற ஹார்ட்வேர் உடம்புக்குள்ள அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ கூடிய சீக்கிரமே ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற மாதிரி நமக்கென ஒரு பர்சனல் ரோபோ நம்ம கூடவே சுத்துற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. சரி, ரோபாட்டிக்ஸ் ஓகே. ஆனா டேரியோ அமோடி மற்றும் சௌமியா ஜெயின் இன்னொரு அதிர்ச்சியான அதே சமயம் ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏஐ வெறும் கம்ப்யூட்டர் ரோபோட்டிக்ஸோட நிக்க போறதில்ல, அது பயாலஜி, அதாவது உயிரியல்லையும் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாங்களே, அது என்ன? இதுதான் மனித வரலாற்றே மாத்த போற விஷயம். கிறிஸ்பர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோஸ்கோபிக் கத்திரிக்கோள் மாதிரி இல்லையா? கரெக்ட். நம்ம டிஎன்ஏவில் இருக்கிற குறைபாடுகளை நறுக்கி எடுத்துட்டு நல்ல டிஎன்ஏவை ஒட்ட வைக்கிற தொழில்நுட்பம். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, இந்த கத்திரிக்கோளை ஏஐ கட்டுப்படுத்தினா எப்படி இருக்கும்? எந்த தவறும் இல்லாம துல்லியமா மரபணுக்களை மாற்றி அமைக்க முடியும். கேட்கறதுக்கே ரொம்ப கூஸ்பம்ஸா இருக்கு. சௌமியா ஜெயின் பெப்டைட்கள் உருவாக்குறத பத்தியும் சொல்றாரு. பெப்டைடுகள்னா உடம்புல இருக்கிற புரோட்டீன்களோட சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ். இது ஒரு சாவி மாதிரி. ஒரு குறிப்பிட்ட நோயை குணப்படுத்த அந்த நோய்க்கான பூட்டை திறக்கிற சரியான சாவியை ஏஐ மூலம் நாம டிசைன் பண்ண முடியும். இதனால கேன்சர் மாதிரி இதுவரைக்கும் குணப்படுத்த முடியாத பல நோய்களுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம உடம்போட முழுமையான டிஜிட்டல் ட்வின் மாடலை கம்ப்யூட்டர்ல உருவாக்கி ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி அதை தடுக்கிற அளவுக்கு மெடிக்கல் ஃபீல்டு மாறப்போகுது. நிஜமாவே ஒரு பெரிய புரட்சி தான். இதுவரைக்கும் நாம பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா ஏஐ எல்லாமே கத்துக்கிடுச்சு, அது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு தோணும். பெரிய மொழி மாதிரிகள், அதாவது LLMகள் மனிதர்களை போலவே சிந்திக்குதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்கதான் நாம ஒரு மிகப்பெரிய மாற்று சிந்தனைய டிஸ்கஸ் பண்ணணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கின் தந்தையின் அழைக்கப்படுற ரிச்சர்ட் சுட்டன் இத முற்றிலுமா மறுக்கிறாரு. தற்போதைய LLMகள் ஒரு முட்டுச்சந்து அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அவரு. ஒரு நிமிஷம், ChatGPT மாதிரி மாடல்கள் உலகத்தையே மாத்திட்டு இருக்கும்போது இது ஒரு முட்டுச்சந்துன்னு அவர் ஏன் சொல்றாரு? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த LLMகள் மனிதர்களை வெறும் காப்பி அல்லது மிக்ஸ் மட்டுமே செய்யுது. அதுகளுக்குன்னு சொந்தமா எந்த இலக்கும் கிடையாது. அது உலகத்தை புரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு LLM எப்படி வேலை செய்யுது? அது மனிதர்கள் எழுதின கோடிக்கணக்கான ஆர்டிகல்ஸ், புத்தகங்களை படிச்சுட்டு அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கணிக்குது, அவ்வளவுதானே? ஆமா, அது கிளிப்பிள்ள மாதிரி சொல்லி கொடுத்ததை சொல்லுதே தவிர அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா நிஜமான நுண்ணறிவு எப்படி உருவாகும்? ஒரு குழந்தையோ இல்ல ஒரு அணிலோ எப்படி கத்துக்குது? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் 1 மில்லியன் டேட்டா செட்டை படிச்சு நெருப்ப தொட்டா சுடோன்னு கத்துக்கல. அது நிஜ உலகத்துல போய் நெருப்ப தொடுது, சுடுது, அந்த வழியிலிருந்து அனுபவத்திலிருந்து கத்துக்குது. எக்ஸாக்ட்லி. விலங்குகளோ குழந்தைகளோ தாங்கள் செய்யற செயல்களோட விளைவுகளை அனுபவிச்சு கத்துக்கறாங்க, ட்ரையல் அண்ட் எரர் மூலமா. இதத்தான் ரிச்சர்ட் சட்டன் கண்டினியூவல் லேர்னிங் அல்லது தொடர்ச்சியான கற்றல்னு சொல்றாரு. LLMகள் ஒரு குறிப்பிட்ட டேட்டாவோட நின்னுடும், அதுக்கப்புறம் அது புதுசா எதையும் கத்துக்காது. ஆனா உண்மையான AI சுயமாக சிந்திக்கணும்னா அது மனிதர்களோட டேட்டாவை படிக்கிறத நிறுத்திட்டு நிஜ உலகத்தோட இன்டராக்ட் பண்ணணும். தப்பு செஞ்சு அந்த தப்புல தொடர்ச்சியா கத்துக்கணும். இதத்தான் அவர் கிரவுண்ட் ட்ரூத் அப்படிங்கிறாரு. கரெக்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிச்சு அதுல வர்ற தடைகளை தாண்டி அனுபவம் மூலமா கத்துக்கிற AI தான் எதிர்காலத்தோட உண்மையான பாதையா இருக்கும். அப்போதான் நாம எதிர்பார்க்கிற ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதர்களுக்கு இணையான AI உருவாகுங்கிறது அவரோட வலுவான வாதம். So what does this all mean?
நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். நாம விவாதிச்ச இந்த எல்லா சோர்சஸையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம இன்டர்நெட் யுகத்திலிருந்து இன்டெலிஜென்ஸ் யுகத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். கோடிங் எழுதுறதுல ஆரம்பிச்சு வர்ச்சுவல் உலகங்கள்ல ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்கிறது உடம்புக்குள்ள, பெப்டைட்களை உருவாக்குறது வரைக்கும் எல்லாத்துலயும் ஏஐ வரப்போகுது. கண்ணுக்கு தெரியாத ஏஜென்ட்ஸ் நமக்காக வேலையை முடிக்க போகுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்தணும். இதையெல்லாம் கேட்டுட்டு ஐயோ ஏஐ வந்து நம்ம வேலையெல்லாம் போயிடுமோன்னு பயப்பட தேவையில்லை. இந்த சோர்சஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஏஐ உங்களை வேலையை விட்டு தூக்க போறதில்ல. அது உங்களுக்கு ஒரு பர்சனல் ஏஐ டியூட்டரை, ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுத்து உங்களை ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்த போகுது. ஆமா, ஒரு வாரத்துல நீங்க செஞ்சு முடிக்கிற வேலைய ஏஐயோட உதவியோட சில மணி நேரங்கள்ல செஞ்சு முடிக்க முடியும். அதனால உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நான் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, ஏஐயை யூஸ் பண்ணி என் வேலையை நான் எப்படி இன்னும் பெட்டரா, இன்னும் வேகமா செய்ய முடியும்? இந்த மைண்ட் செட் தான் எதிர்காலத்துல உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்க போகுது. கண்டிப்பா ஏஐய ஒரு டூலா பார்க்க பழகணும். அது உங்க காம்படிட்டர் இல்ல, அது உங்க கோ பைலட். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஃபைனல் சிந்தனையே, ஒரு ப்ரொவோகேட்டிவ் தாட்டை நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பேசணும்ல, எதிர்காலத்துல நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்றது குறைஞ்சிடும். நம்ம ஏஐ ஏஜென்ட்கள் மத்த ஏஐ ஏஜென்ட்கள் கிட்ட பேசி நமக்கான இன்சூரன்ஸ் வாங்கும். டேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணோம், நமக்கான ரிசர்ச் எல்லாமே பண்ணி முடிவெடுக்குன்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த உலகத்துல எந்திரங்கள் நமக்காக எல்லா லாஜிக்கலான முடிவுகளையும் எடுக்கும்போது மனித கலாச்சாரம், சுய சிந்தனை, இதோட உண்மையான மதிப்பு என்னவாக இருக்கும்? நிஜமாவே இது ஒரு ஆழமான கேள்விதான். நம்ம மூளைய லாஜிக்கா யோசிக்கவோ டேட்டாவை அனலைஸ் பண்ணவோ நம்ம யூஸ் பண்ண போறதில்லைன்னா, மனிதர்கள் வேற எதுக்காக தங்களோட மூளையை பயன்படுத்துவாங்க? கலையை உருவாக்குறதுக்கா, தத்துவங்களை யோசிக்கவா, அல்லது மனித உணர்வுகளை மட்டும் கொண்டாடுறதுக்கா? இயந்திரங்கள் எல்லாமே பண்ணும்போது மனிதனா இருக்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவா மாறும்? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.